ஜியோ ரீசெண்டா லான்ச் பண்ண இந்த VR ஹெட்செட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. வாங்க குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பார்த்துருவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஜியோ ரீசெண்டா ஜியோ டைவ் அப்படின்னு இந்த VR ஹெட்செட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அது மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஜியோ மார்ட் மூலமா ஃபர்ஸ்ட் டைமா வாங்குறீங்க, ஐ மீன் ஜியோ மார்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹100 டிஸ்கவுண்ட்டும் தராங்க. அண்ட் ஒரு சில பேமெண்ட் மெத்தட் மூலமா ₹250 வரைக்கும் கேஷ்பேக் வருது. ஸோ இதை நாங்கள் ₹850 வாங்கணும். பட் ஆக்சுவல் MRP வந்து 2499 சொல்லியிருக்காங்க. பட் ஆன்லைனில் வந்து 1299 அப்படின்னு விற்கிறாங்க. அண்ட் இதை நம்ம வாங்கிட்டோம், ஃப்ரெண்டு கிட்ட கடனாக வாங்கியிருக்கோம். இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த பாக்ஸ் நல்லா ப்ரீமியம் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜியோ டைவ் இமர்சிவ் 360 VR எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட MRP கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து 460 கிராம்ஸ். இதில் வந்து ஒரு VR கிளாஸு, ஒரு யூசர் கைடு, ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மேனுஃபேக்சர்ட் பை சைனா. வழக்கம் போல் ஜியோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சைனாலேருந்து இம்போர்ட் ஆகும், நம்மளுக்கு தெரியும். இதுவும் சைனாலேருந்து தான் வந்திருக்கு. அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, பிக் ஸ்க்ரீன் வியூவிங் அண்ட் VR ஹெட்செட்னாவே 360 டிகிரி பார்க்கலாம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஃபோன் காம்பேட்டபிலிட்டி 6.7 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஓகே ஒரு கிளாத் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, அப்புறமா நம்மளுடைய இந்த VR ஹெட்செட் இருக்குது. இதோட மெட்டீரியல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மெட்டீரியல் பார்த்தோன்னா ஃபுல் பிளாஸ்டிக் தான். பட் இங்கே பாடியில் மட்டும் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தெரியக்கூடாதுக்காக ஒரு ஃபைபர் மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. பட் தட்டி பார்த்தா பிளாஸ்டிக் ஃபீல் இருக்குது. அண்டு பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எலாஸ்டிக்கோட கொடுத்துருக்குறாங்க. வித் வெல்க்ரோஸ் 3 வெல்க்ரோ கொடுத்துருக்குறாங்க. 2 சைட்லையும் மேலேயும் வெல்க்ரோ வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. அண்ட் ட்ரிகர் பட்டனுக்கு வந்து கீழே வந்து பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்குது. 2 லென்ஸையும் தனித்தனி ஃபோக்கல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக உங்கள் கண்ணுடைய வித் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி 2 லென்ஸோடைய டிஸ்டன்ஸையும் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 நாபு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு டோருக்குள்ளே ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுருக்கிறாங்க, ஃபோனை டைட்டாக பிடிக்கிறதுக்கு போல். இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் மேலே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இந்த VR ஹெட்செட்டோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெதர் டைப் ஒரு ஃபினிஷிங் தான். உங்களுடைய கண் படுற இடத்துல உங்களுக்கு கண் சாஃப்டாக இருக்கணும், ஐ மீன் அழுந்தக்கூடாது அப்படின்றதுனால எப்படி ஒரு பெரிய பெரிய ஹெட்செட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு லெதர் கோட்டிங் மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருப்பாங்களோ அதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மேபி ஜியோவே ஃபியூச்சரில் இது ஒரு ஆக்சசரியாக கூட ரிலீஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஜியோ இன்வெஸ் அப்படின்ற ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் இன்னும் இது ஃபோன் பெர்மிஷன் அலோவ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கிராண்ட் பர்மிஷன் போயிட்டு இந்த இடத்துல ஃபோன் பெர்மிஷன் கேட்டே தீர்றாங்க. இதை நீங்கள் அலோவ் கொடுக்காம அந்த இடத்துல டோன்ட் அலோவ் கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் மறுபடியும் பெர்மிஷன் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. பட் அதுக்கான ரீசன் தான் என்னன்னு எனக்கு தெரியல. அகைன் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனுடைய பிரைட்னஸும் அண்ட் ரொட்டேஷன் ஆட்டோ ரொட்டேட் மோட் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிறதுக்கு செட்டிங்ஸில் அலோ மாடிஃபை செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அலோ மாடிஃபையிங் சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு பேக் கொடுங்க. அதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் இது ரன் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. அகெயின் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேட்ரி ஆப்டிமைஸ்ட் இருந்துச்சுன்னா அது இல்லாமல் அன்ரெஸ்ட்ரிக்டட் தரணும். அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அதை கொடுங்க. ஜியோ டைவா இல்லை ஜியோ கிளாஸா? ஜியோ கிளாஸ் வரலன்றது தெரியும். ஜியோ டைவ் கொடுக்க செலக்ட் பண்ணுறேன். அண்ட் வாட்ச் அண்ட் ஜியோ டைவ். வாங்க மாட்டி பார்ப்போம். வாவ், அடம்போ 360 டிகிரியில் மேட்சை காட்டுவீங்கன்னு பார்த்தா. பட் இது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஏதோ ஒரு யாரோ ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்களே பாருங்க, இங்கே மேட்ச் தெரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இந்த சைடில் திரும்பி பார்த்தா ஒரு லேம்ப் இருக்குது, செவரில் பெயிண்டிங் இருக்குது. இந்த சைடில் லேம்ப் இருக்குது. பட் இந்த சைடில் இது ஜன்னலா? ஸோ ஓகே, இது ஜன்னல். ஓகே, ஸோ ஜியோ இமர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ டிவியை போட்டு விட்டாங்க. ஜியோ சினிமா ஆப் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா
360 டிகிரிக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஊ மேட்ச் மேட்ச் ஓகே. ஹெலிகேம்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. எஸ், இந்த ஹெலிகேம் இங்கே இருக்குது. ஹெலிகேமோடைய மைக்கில் இங்கே டிவி மாதிரி அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ லைவ் மேட்சஸ் கேமரா, மெயின் கேமரா அந்த ஃபீடிங் வந்துட்டுருக்கு. அண்ட் கீழே மேட்ச் ஓடிட்டுருக்கு. ஓகே, கேமரா இந்த ஆங்கிள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஸோ பாலுக்கு பால் கேமரா அப்படி கீழே வருது. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோ பை ஜியோ டைவ் அட் 𝔽𝕠𝕝𝕝𝕝𝕝 டு எக்ஸ்பீரியன்ஸ் தி த்ரில் இன் 360 டிகிரி. உண்மையாலே 360ல பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. பட் இதில் தான் வாங்கணும்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு எதில் வேணால் பார்க்கலாம். ஆல் யூ நீட் இஸ் 360 டிகிரி ஆப்ஷன் இன் ஜியோ சினிமா. ஈவன் அதையும் ட்ரை பண்ணிவிடுவோமா? இதோ 360 ஆப்ஷன் இருக்குது. இதில் இதோ இந்த கார்ட்போர்ட் ஆப்ஷன் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஃபீல் தான். மறுபடியும் இயர் ஹெட்செட்டுக்குள்ளே வைக்கலாம், தலையில் மாட்டிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து ஒரு கேமராவா? இப்போ இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஐ டக் அவுட்டு, ஆர்சிபி டக் அவுட். எம்ஐ டக் அவுட்டில் போய் பார்ப்போம் சூரியகுமார் யாதவ் விக்கெட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு. வா, இந்த இன்னிங்ஸை கண்டிப்பாக கைத்தட்டி தான் ஆகணும். யார் நம்ம ஜெயவர்தனே அண்ணனா? அங்கே பொல்லாட உட்காந்துருக்காப்புல. இந்த ஜியோ டைவ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி 850 ருபீஸுக்கு தான் இந்த பர்டிகுலர் யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அந்த காஸ்ட்டுக்கு இது மோர் தென் ஒர்த். ஏன்னா இந்த நாப் வச்சு, இந்த நாப் எல்லாம் தனித்தனி ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுற நாப்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த நாப் வைக்கிற மாதிரி இந்த ப்ரைஸுக்கு விஆர் ஹெட்செட் கிடையாது. பட் இந்த பாக்ஸில் போட்டிருக்க மாதிரி 2500 ருபீஸுக்கு இந்த ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் இதை வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கலாம். இந்த ஜியோ டைவ் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஆர் ஹெட்செட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் சேர் இருந்துச்சுன்னா போதுங்க. ஸ்பேஸ் பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஈவன் இந்த மாதிரி நகராமல் ஃபிக்ஸ்டாக ரொட்டேட்டிங் சேர் இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். பட் இந்த மாதிரி நகர்ற சேரோ இல்லை நின்றுக்கிட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நல்லா சுற்றி ஃப்ரீயாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கன்ஜஸ்டட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹெட்செட் மாட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரியாலிட்டி என்ன இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஃபுல்லாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மூழ்கிடுவோம். ஸோ பெட்டர் பி சேஃப். ஜியோவுடைய இந்த ஜியோ டைவ் விஆர் ஹெட்செட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஜியோ 360 டிகிரியில் ஐபிஎல் மேட்சஸ் ப்ரொவைட் பண்ணுற இந்த புது ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறாங்க. பட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.